Friends, 10:30 AM. மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வரை. வசனம். அகசியா என்னும் யூதேயாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்திலே யோகுவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேலே சமாரியாவிலேயும் 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி, In the 20th years of Joshua the son of Ahaz, kings of the Joahaz, Azariah of the kings of Joahaz, the sons of Jehu, began to reign over the Israel in the Samaria and reigned 17 years. வசனம் 2. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நாபாத்தின் குமாரனாகிய ஏராமின் பாவங்களையே பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. And he did that which was evil in the sight of the Lord, of followed the sons of the Jeroboam, the sons of Naboth, which is made an Israel to sin. He departed not and therefore from. வசனம் 3. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேலே கோபம் உண்டு. அவர்களை சிரியாவின் ராஜாவாகிய அகசேலின் கையிலும் அகசேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்த நாட்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்தார். முடிஞ்சிச்சு. இதுதான் இந்த 3ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் முடிஞ்சிருச்சு. அவங்கக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். வசனம் 4. யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தனை தான். சிரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதனால் அவர்கள் ஒடுங்கி போகிறதையும் பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். And Jehoahaz besought this Lord and this and Lord and hearkened unto him, for the show this and oppression of the Israel, because the kings of the Syria oppressed them. வசனம் 5. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சிரியாவுடைய கையில் கீழிருந்து நீங்களாக்கினார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர்கள் முன்போல நாங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். திருப்பி கையில் அவங்க கிட்ட கூப்பிட்டு. And the Lord and give an Israel's Savior, so that they went out from the under the hands of the Syrians. And the children of the Israel dwelt in their tents and before times. வசனம் 6. ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகவில்லை. அதனால் நடந்தார்கள். சமாரியாவில் இருந்தும் விக்கிரகத்தோப்பும் நிலையாயிருந்தது.
Never lost they and departed, not from the sins of this house of the Jeroboam, who made an Israel sin, but walked therein and there and remained the grove also in Samaria. அந்த ஜெரோபியாம் இந்த ரெண்டு கன்றுக்குட்டியை என் கையிலேருந்து போயிடுவாங்க மக்கள் சொல்லி அவன் உருவாக்கின அந்த கன்றுக்குட்டி உடைய அந்த அந்த பாவம் இதுலேருந்து அவங்க விலக முடியாமல் தவிக்கிறாங்க. ஏன்னா அவர் கற்றுக் கொடுத்துட்டு போன அந்த விஷயம். யோவகா சிரியாவின் ராஜா 50 குதிரை வீரர்களையும் 10 ரதங்களையும் 16,000 கால்நடைகளையும் அல்லாமல் ஜனங்களில் வேறு ஒன்றும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்துக்கு தூளை போல ஆக்கி போட்டான். Neither didn't he leave the people to the Jorgas, but 50 horsemen, and then chariots, and then thousands footmen for the kings of Syria, and destroyed them, and had made them like the dust by trussing. வசனம் 8. யோவாகாசின் மற்ற வர்த்தகமான்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. Now the rest of the act of the Jehoahaz and all that he did and his might, are they not and written in the book of the Chronicles of the kings of Israel. வசனம் 9. யோவாகாஸ் தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோவாகாஸ் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். And Jehoahaz slept with his fathers, and they buried him in Samaria, and Joash his sons and regained in his stranded. வசனம் 10. யூதேயாவின் ராஜாவாகிய யோவாகாசுடைய 37 வருஷத்தில் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலேயே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். In the 37 years of the kings of the Jehoahaz kings of the Judah began the Jehoahaz the sons of the Joshua the sons of the Jehoahaz to regain over Israel and Samaria and regained the next 16th year. வசனம் 11. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்தான். இஸ்ரவேலையே பாவம் செய்ய பண்ணின நாபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளெல்லாம் நடந்தான். And he did and that which was an evil in the sight of the Lord. He departed not from all the sins of the Jeroboam the sons of Naboth, who made an Israel sin, but he wicked therein. வசனம் 12. யோவாகாசின் மற்ற வர்த்தகமான்களும் அவன் செய்தவைகள் யாவும் அவன் யூதியாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடும் அவன் யுத்தம் பண்ணின வல்லமையும் இஸ்ரவேலில் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. And the rest of this act of the Joshua and all that he did and his might and wherewith he and fought against and among the kings of the Judah, are they and not written in the book of the Chronicles of the kings of the Israel. வசனம் 13. யோவாஸ் தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்த பின்பு யோராம் அவன் சிங்காசனத்திலேயே வீற்றிருந்தான். யோவாகாஸ் சமாரியாவிலே இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். And Joshua slept with his fathers, and Jeroboam set up and this there one, and Joshua was buried in the Samaria with the kings of Israel. வசனம் 14. அவன் நாட்களில் எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேலே விழுந்து அழுது, தன் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தீர் என்றான். அவர் எலிசாக்கு சொன்னது,
எலியாவுக்கு சொன்னது இவர் எலிசாவுக்கு சொல்கிறார். அவர் வந்து எலியாவுக்கு சொன்னார், இவர் எலிசாவுக்கு சொல்கிறாரு. நவ் எலிசா வாஸ் அண்ட் ஃபால் அண்ட் சிக் ஆப் திஸ் அண்ட் சிக்னஸ் வேர் ஆஃப். ஆனால் அவர் ரதத்தில் ஏறி போயிடுவார். இவர் வியாதியாக இருக்கும்போது சொல்கிறாரு, ஹீ டிட் அண்ட் த ஜோஷுவா தி கிங்ஸ் ஆஃப் த இஸ்ரேல்ஸ் கம் டவுன் அண்ட் டு ஹிம் அண்ட் வெப்பெட் ஓவர் ஹிஸ் பீஸ் and said, and oh my father, and charioteer of the Israel, and the husband thereof. வசனம் 15. அவர் சொன்னது ரைட்டு தான். ஒரு பக்கத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றிலும் அக்கினி ரதங்களும் குதிரை வீரர்களும் இருப்பாங்க. எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்பையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்பையும் பிடித்து கொண்டான். And Elisha said unto them, take bow and the arrow, and take unto the bow and arrows. வசனம் 16. அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்த பொழுது எலிசா தன் கைகளையே ராஜாவுடைய கைகளின் மேலே வைத்து, and he said unto the kings of the Israel, put thine hands upon the bow, and he put his hand unto it, and Elisha put his hands upon the king's of hands. வசனம் 17. கிழக்கே இருக்கிற ஜன்னல்களை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபொழுது எலிசா ஏயும் என்றான். அவன் எய்த பொழுது அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பு, சிரியாவின் நின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்பு ஆனது. நீ அப்போக்கிலேயே சிரியாவை தீர முறியடிப்பீர் என்றார். சிரியாவை இப்போ இஸ்ரேல் கையில் முறியடிக்கப்படுது. And he said, and opened this window eastward, and he opened it then, and Elisha said, and shut, and he shut. And he said, and this arrow of this the Lord's, and deliverance, and arrows of deliverance from the Syria, for this shalt and smite and the Syrians in a pack till thou have and consumate them. வசனம் 18. பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். And he said, and take these arrows, and he took them. And he said unto the kings of the Israel, smite upon this ground, and he smite in their hands and standard. வசனம் 19. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேலே கோபமாகி, நீர் 6 விசை அடித்திருந்த நாள், இப்பொழுது சிரியாரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சிரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். And the man of the God was within him, and said, and thou and shouldest have smitten 5 or 6 times. Then hadst thou smitten Syrian still, and thou and hadst and consumed it. Where yes now, and thou shalt 10 times and Syrians but their hands. வசனம் 20. எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தந்துகள் தேசத்திலேயே வந்தது. And Elisha did and they and buried him, and the band of the Moabians invaded these lands at the coming in of the Syria years. வசனம் 21. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையிலேயே போடப்பட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்தது. எலிசாவின் எலும்புகள் மேல் பட்ட பொழுது அந்த மனுஷன் உயிருடன் எழுந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அவர் இறந்ததுக்கு அப்புறமா கூட அவர் மேலே ஒரு சரீரம் விழுந்ததுக்கப்புறம் அது எந்திரிச்சிருச்சான். And it's come to pass, as they were and bring a man, and that behold, and they spain a man, and they cast and
cast the man into the sepulchre of the Elisa. And when this man was laid down and touched on the bones of the Elisa, he received and stood upon his and fed. வசனம் 22. யோவாகாசின் நாட்கள் எல்லாம் சிரியாவின் ராஜாவாகிய ஆகேசேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். But an kings of the Syria obstinate Israel all the days of the Joash. வசனம் 23. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடன் செய்த உமது உடன்படிக்கை நிமித்தம் இவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளு நீர். And the Lord was and gracious into them, and the compassions and them, and the respect unto them, because of this covenant with an Abraham, Isaac, and Jacob, and were not and destroyed them, and nature cast, and he them from his and peasants he as it. வசனம் 24. சிரியாவின் ராஜாவாகிய ஆகேசேல் இறங்கி போய் அவன் குமாரனாகிய பெனதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். பின்பு so as the kings of the Syria died, and the Benathot his sons regained in this stand. வசனம் 25. யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் அசகேலுடனே யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையிலிருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனத்தாத்தின் கையிலிருந்து திரும்பவும் பிடித்து கொண்டான். 3 விசை யோவாகாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்பவும் கட்டிக்கொண்டான். And Joash the sons of the struck against out of the hands of the Benadad the sons of Azagel the cities which he had taken out of the hands of the Joash. These father by the war, and 3 times did and Joshua bet time and the record the cities of the Israel. அதாவது 3 வாட்டி வில்ல தரையில் அடிப்பார் அவர் எலிசா இறக்குறதுக்கு முன்னாடி. சிரியாவை பார்த்து ஃபஸ்ட்டு வந்து அம்பு எறிவார். அதுக்கப்புறம் 3 வாட்டி தரையில் அடிப்பார். நீ 5 முறை அடிச்சிருந்தனா 5 வாட்டி நீ சிரியாவை கைப்பற்றி மடங்கடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். 3 வாட்டி தான் அடிச்சிருப்பான். நல்லவேளை ஒரு வாட்டி உடனே பார்க்கல. அதே மாதிரி அவர் இறந்த உடனே அவருடைய மேலே வந்து ஒரு சரீரத்தை போடுவாங்க. இறந்த சரீரத்தை அந்த சரீரம் உயிர்ப்பிச்சு நின்றுடும். அப்போ அவர் இறந்து கூட வந்து அவருடைய அனாய்ட்டிங், கடவுளோட அனாய்ட்டிங் வந்து அந்த எலிசாவை மேலே இன்னும் அவர் மேலே இருக்குது. அது தெரிய வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.